ஓபிஎஸ் ஒரு ராஜதந்திரி. அதிமுகவினர் திடீர் அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். ஆனால் பல சூழ்ச்சி வலைகளால் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அப்படி சூழ்ச்சி வலைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் மூலியமாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டார், அதற்காண்டி நமது ஓபிஎஸ் என்ன செய்தார் அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு சூழலே நமது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது சமீப காலமாகவே இணையதளங்களிலே வைரலாகும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆதரவுகளும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியிடக்கூடிய நபர்கள் சொல்லிட்டு, இப்ப அவர் எங்கே போக போகிறார், பாஜகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒரு காலத்திலே வெளிவந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் தலைமை ஏற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் உடைய ராஜதந்திரம் இங்கதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்ஸின் பின்புலத்தில் மிகவும் பக்கபலமாக இருந்த நபர்கள் ஒரு 4-5 நபர்கள். அதுல குறிப்பா சொல்ல போன அப்படின்னா வைத்திலிங்கம் இருக்கிறார், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், மருது அழகராஜ், இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்த ஒரு நபர். அந்த நபர்கள் தற்போது ஓபிஎஸ் அணியில் கிடையாது. என்ன வாய் வார்த்தை சண்டையா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகள் அவருக்குள்ள அப்படின்னு பார்த்தா எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. புகழேந்திக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜகவுடன் கூட்டணி என்பது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனை தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி போச்சா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதற்கு தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது, அதாவது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை இதுவரைக்கும் ஒன்றிணைக்க முடியல. அவரும் எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி பார்த்தார். அனைவரும் ஒன்றாக இருந்து போராட்டங்கள் நடத்தி பார்த்தாங்க. அப்பயுமே அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழே இறக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும். அப்படி இழுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு அணியாக இருந்து கொண்டு நாம் இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நம்பி இருந்தால் கடைசி வரைக்கும் நாம் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புதிதாக ஒரு திட்டத்தை போடுகிறார். அதன் அடிப்படையில் தான் புதிதாக ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறது. ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்த முக்கியமான நபர்கள் அவர்கள் உருவாக்கி இருப்பது என்பது புதிய அணிதான். ஆனா மிக விரைவாகவே ஓபிஎஸ் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி, அவருடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதுக்குரிய வேலைப்பாடுகள் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மறைவாகவே அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளில் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இப்ப ஓபிஎஸ் உடைய மாஸ்டர் திட்டம் என்ன அப்படின்னா, அதிமுக தலைவர்கள் ஒன்றிணைவதை விட அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் வரவே, அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் வந்துவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தி விடலாம். அப்படி அதிமுக தொண்டர்கள் தன் பக்கம் வந்துவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவை ஒருங்கிணைப்பது மிக சுலபமான விஷயம் அப்படின்னு சொல்லித்தான் தனித்தனி அணிகளாக பிரித்து விட்டு அதற்குரிய வேலைப்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம் ஓபிஎஸ் தரப்பினர். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.